சொல்றாரு, நாங்க பேச தயாராக இருக்கிறோம் என்று. நமது முதல்வரும் சிவகுமார் அவர்களும், நான் என்ன சொல்றேன், இது எல்லாரும் மக்களுடைய இப்போ இந்த அவை இது முக்கியமான சட்டமன்றம். இங்க வந்தவொடனே எல்லாருக்கும் என்ன கொடுக்கறாங்க? தண்ணி தான் கொடுக்கறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தண்ணி தான் முக்கியம். இன்னைக்கு காவேரி தாயின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு தாயின் ஒரு குழந்தைக்கும் எப்படி தாய்ப்பால் இன்றியமையாதோ அது பாருங்க, அத்தனை பேரும், அது விவசாயிகளா இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், இங்கு மிக முக்கியமானது குடிதண்ணீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. அதனால முதல்வர் அவர்களே, உங்களை நான் கேட்டுக்கிறது, எப்படி மின் மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கணுமோ அது மாதிரி மின் மிகை நீர் மேலாண்மையை நாம் நிச்சயம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மழை நமக்கு ஒரு கொடை, கடவுள் கொடுத்தது. அதற்கு இனி வர இருக்கும் மழை காலத்திற்கு முன் அதற்கான தீர்வுகளை நாம் ஏற்படுத்தி எங்கெல்லாம் தமிழ்நாட்டின் நதிகளை இணைக்க வேண்டும். சும்மா நம்ம போய் பக்கத்து ஸ்டேட்டுக்கிட்டயே தண்ணி கொடுங்க, டேம் கட்டாதீங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், எதுவுமே நடக்கல. அதனால சொல்றேன், தன்னிறைவு மிக்க மாநிலமாக நம் தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற நதிகளை நாம் இணைப்போம், எல்லா இடத்துலையும் தூர் வாருவோம். வரப்போகும் மழைக்காலத்திற்குள்ள அந்த நீரை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதை நாம முடிவு செய்யணும். வீணாக கடல்ல போய் நீர் கலக்கிறத தடுத்தாலே தமிழ்நாடு மின்மிகை நீர் மேலாண்மை நிச்சயம் வரும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.